ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்னை வச்சு ஸ்வீட் கார்ன் சூப் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் கார்ன் சூப் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. அதை போட்டுடலாம். இது கூட ஒரு 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுடலாம். வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும். வெண்ணெய் நல்லா உருனதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது கூட 5 பீன்ஸ், அரை கேரட், 1/4 கப் ஸ்வீட் கார்ன் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை போட்டுடலாம். ஸ்வீட் கார்னை போட்டுட்டு இந்த காய்கறியோடு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை கிண்ணதுக்கப்புறமா சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இந்த கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 1 கிளாஸ் மட்டும் மிக்ஸி ஜாரில் அலசி தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதை நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க. ஒரு மூடியை போட்டு மூடி காயை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். 10 நிமிஷம்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. கிண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம சூப்பில் ஊற்றிடலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சூப்பு நல்லா கொதி வந்துடுச்சு. மேலே கொஞ்சம் வெங்காயத்தால் தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் பொதுவாகவே குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சூப்பை நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.